தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் 2025ஆம் வருடம் புத்தாண்டு பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலத்தை ஏற்படுத்த போகிறதுன்னு பார்த்துட்ருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய வரிசையில் நம்ம அடுத்தது என்ன ராசிக்கு காரங்களுக்கு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா துளாராசி. இப்போ இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் எந்த மாதிரியான பலத்தை தரப்போகிறது, எந்த மாதிரியான ஒரு நற்செயல்கள் ஏற்பட போகிறது என்பதை நம்ம விரிவாக பார்ப்போம். இப்போ துளாராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே சில விஷயங்கள் மனம் சஞ்சலத்தோடு இருந்துகிட்டே இருக்கீங்க, சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே 8ல் குரு மறைஞ்சிருக்கார். 8ல் குரு மறைஞ்சதால் 2ஆம் இடத்த குடும்ப சாந்தத்தை பார்க்குறாரு. ஆனால் பெருசாக உங்களுக்கு ஆபத்து கிடையாது. இருந்தாலும் துளாராசிக்காரர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் விவரமானவர்கள், சமுதாயத்தில் ஒரு பேசப்படக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க. சரி, இருந்தாலும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் சில போட்டிகள் பொறாமைகள் வந்துக்கிட்டே இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஏன்னா குரு அஷ்டம குருவாக இருக்கார், 6ஆம் இடத்தில் சனி உட்காந்துருக்கார், சரிங்களா? 5ஆம் இடத்தில் உள்ள சனி 6க்கு போகிறார். அப்போ நீங்கள் இதில் எந்த விஷயமா இருந்தாலும் இதற்கு முன்னாடி நீங்கள் அதை கவனமாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். போன மே மாதத்துலேருந்து உங்கள் தொழில் ரீதியாக சரி, பொருளாதார விஷயமா இருக்கட்டும், குடும்ப ரீதியான விஷயமா இருக்கட்டும், பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட படிப்பு விஷயமா இருக்கட்டும், இல்லை சொத்து சுகம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு சிறு சிறு சிக்கல்கள் வந்திருக்கும். அப்போ அதை நீங்கள் கவனமாக பேஸ் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் வெற்றி அடைஞ்சிருப்பீங்க. இல்லைன்னா அந்த வெற்றிங்கிறது உங்களுக்கு கை கெட்டாத கன்னியாகத்தான் இருந்துக்கிட்டே இருக்கும், சிக்கலாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கேஸ் போயிட்டு இருக்குன்னா அந்த கேஸ் சீக்கிரம் முடியாது, அப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். திருமணம் கண்டிப்பாக ஆகிருக்கும். திருமணம் ஆகியிருந்தாலும் சில பேருக்கு கொஞ்சம் குழந்தை பாக்கியம் அப்படின்றது கொஞ்சம் கிட்டியிருக்காது, கொஞ்சம் தள்ளி போயிருக்கும், குழந்தை கொஞ்சம் லேட்டாக இருக்கும். அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு. சரி, அப்போ இந்த 2025ஆம் வருடம் இந்த நிலமெல்லாம் மாறுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக 100% மாறும். அப்போ 2025ஆம் வருடம் துளாராசிக்காரர்கள் ரொம்ப அற்புதமான வருடமாக காணப்பட போகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இந்த சனி பயிற்சி, இந்த ராகு பயிற்சி, இந்த குரு பயிற்சி அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான இடத்துக்கு வரப்போகிறார். 5ஆம் இடத்துல பஞ்சமுக ஸ்தானத்தில் உள்ள குரு 6க்கு போகிறார். ஏன்னா 5ஆம் இடத்துல புத்திர ஸ்தானத்தில் சனி இருந்தார், 5ஆம் இடத்துல சனி இருந்தார். அப்போ சனி இருந்தால் என்ன பண்ணும், உங்களுக்கு பிள்ளை பேர், குழந்தை பாய்க்கும் லேட்டாக இருக்கும். பூர்வீக சொத்து, பூர்வீகத்தில் ஏதாச்சும் இடம் பிரச்சனை, பூர்வீகம் சொத்தில் ஏதாச்சும் ஒரு சிக்கல்கள், கோர்ட்டு கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது, அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கும். அப்போ அதுக்குலாம் காரணமான சனி 6க்கு போயிடுறாரு. 6க்கு போய்ட்டு என்ன பண்ணும், 6ல் சனி இருக்கிறது என்ன பண்ணும், எதிரியை வெல்லக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு உண்டு. அப்போ இதற்கு முன்னாடி உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயத்தில் போட்டி பொறாமைகள் எதிரிகள் இருந்திருப்பாங்க. அவங்கள எல்லாமே இப்போ விலகி போயிடுவாங்க. இல்லைன்னா உங்கள் கூடிய நண்பர்களாக மாறி விடுவார்கள். உங்களுடைய திறமையை பார்த்துட்டு உங்களிடமே சரண்டர் ஆகிடுவாங்க. அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு வரப்போகிறது. அதே போல் முக்கியமாக 8ல் மறைந்திருந்த குரு இது வரைக்கும் இப்போ மே மாதத்திற்கு அப்புறம் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அப்போ துளாராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல குரு வந்தாலே அபிவிருத்தியான ஒரு யோகம். கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் என்னாலும் செய்யலாம், அப்படி தான் அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம், நீங்கள் குருட்டமனே செய்கிற வேலை கூட உங்களுக்கு வெற்றி தான், சரிங்களா? அப்போ உங்களுக்கு சுபத்துமான இடத்துக்கு குரு போகிறார். சுபத்துமான என்ன அர்த்தம், வீடு காடு பிள்ளை பேர் சுகம் சொத்து சுகம் தாய் தகப்பன் அசீம் சொத்துக்கள் அசைய சொத்துக்கள் அனைத்து வகையிலுமே உங்களுக்கு வெற்றி தான். கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த 2025ஆம் வருஷம் துளாராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்க போகிறது. அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வரப்போகுது. அது 100% எழுதி வச்சுக்கோங்க. ஏன் கேட்டிங்கன்னா குரு புதனுடைய வீட்டுக்கு போகிறோம். மே மாதம் குரு புதனுடைய வீட்டுக்கு போகிறதால உங்கள் இப்போ 2025ஆம் வருடத்தில் புதனும் நல்ல இடத்தில் இருக்கிறார், குருவும் புதனுடைய வீட்டுக்கு போகிறார். அப்போ பரிவர்த்தனை யோகம், புதன் குருவோட வீட்லேயும் குரு புதனுடைய வீட்லேயும். அப்போ பரிவர்த்தனை யோகங்கிறதால சுக்கிரமலமாக இருக்கார். அப்போ நவக்கரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்து போகிறார். அப்போ 2025ஆம் வருடத்தில் நீங்கள் இதற்கு முன்னாடி என்னென்ன கனவு காண்பீர்களோ அந்த கனவு எல்லாமே நிறைவேறும் வருடமாக இந்த 2025ஆம் வருடம் உங்களுக்கு மாறப்போகிறது, சரிங்களா? கனவு தான் காண்றோம், ஆனால் கைக்கு அது நிறைவேறல அப்படின்னு உள்ளவங்க, கை கட்டுறது வாய் கட்டல அப்படின்னு உள்ளவங்க, ஜானியர்னா முளை சறுக்குது அப்படின்னு உள்ளவங்க, தொழில் ரீதியாக விஷயமா இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியான விஷயமா இருந்தாலும் சரி, சொத்து சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் சரி தான். அப்போ எல்லா விஷயமும் இப்போ நீங்கள் நினைத்ததை விட விறுவிறுப்பாக வேலை நடக்க போகிறது. அதை நீங்கள் மனசில் நினச்சிக்கணும், சரிங்களா? அப்போ நினைத்த நேரத்தில் செய்தி முடிக்கும் துளாராசிக்காரர்களுக்கு 2025ஆம் வருடம் ரொம்ப சிறப்பு.
அதேபோல் உங்களுக்கு அண்டை வீட்டார், பக்கத்து வீட்டார், அருகாமையில் உள்ள வயல்காரர்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி பகையாக இருந்திருப்பாங்க. இதற்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க. அதேபோல் இதற்கு முன்னாடி உங்களுக்கு அதிக நட்பு வட்டாரங்கள் இல்லை என்றாலும் இதற்கு மேலே உங்களுக்கு அதிக நட்பு வட்டாரங்கள் கூடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய முகம் வசீகரிக்கும். வசீகரமான தோற்றம் தொழில் ரீதியான விஷயத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு தொழில் பண்ணுறீங்க, இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு தொழில் ஆரம்பிச்சிங்க, அது அப்படியே டவுன் ஆகி போயிடுச்சுங்க, அதில் பெருசாக நஷ்டம் வந்து போச்சு, நான் அதை டெவலப் பண்ண முடியல. பெருசாக ஒரு இந்த வக்கீல் வேலை செய்கிறவங்க, இந்த வழக்குரைஞர்கள், இந்த அந்த மாதிரி இந்த ஆடிட்ரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடத்துகிறவங்க, அதிகமாக இந்த நகைக்கடை வச்சுருக்கவங்க, இந்த ஜவுளி கடை வச்சுருக்கவங்க, அதிகமாக அந்த வாடிக்கையாளர்கள்லாம் ஒன்றும் இல்லைங்க, அப்படியே நம்ம ஆரம்பிச்சது அப்படியே வருமானமே இல்லாமல் போயிட்டுருக்கு, நம்ம போட்ட முதல்ல எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க அனைத்து பேருக்குமே புதுவிதமான வாடிக்கையாளர்கள் வந்து உங்களுக்கு சேருவாங்க. அதிகமான வாடிக்கையாளர் உங்களுக்கு நிறைய கஸ்டமர் வந்து உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவார்கள். அதுக்கு கண்டிப்பாக இந்த 2025 வருடத்தில் உங்களுக்கு அனைத்து நவக்கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான வீட்டில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அதே போல் உங்கள் உடல் ஆரோக்கியம் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எதாச்சும் உடலில் பிரச்சனை வந்துகிட்டே இருந்திருக்கும். ஏன்னா 8ல் குரு மறைஞ்சிருக்கார். வயிறு அதிகமாக இந்த வயிறு உபாதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்திருக்கும். அடிக்கடி வயிறு வலி ஏற்பட்டுச்சுங்க, உஷ்ணம், அல்சரு, இந்த குடல் பிரச்சனை, இந்த குடல் ஆப்ரேஷன், அந்த மாதிரி குடல் மாற்று அறுவை சிகிச்சை அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைவடைஞ்சிடும். உங்களுக்கு அந்த மாதிரி வயிறு பிரச்சனைகள், உபாதைகள் இல்லை, அதுக்கு நான் நீண்ட நாள் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன், மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதிகமாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன், பெட் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதுக்கெல்லாம் ஒரு விடை கிடச்சிடும் இந்த 2025. அதெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. அப்போ உடல் உபாதைகள் எல்லாம் அகலும், கஷ்ட நஷ்டங்களும் அகலும், பொருளாதார கஷ்டமும் அகலும், குடும்ப கஷ்டமும் அகலும், உடல் கஷ்டமும் அகலும். அப்போ எப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ எல்லா வகையிலுமே நீங்கள் புத்துணர்வு பெறப்போகிறீர்கள். உடல் புத்துணர்வு பெறும், மனமும் புத்துணர்வு பெறும். மனம் புத்துணர்வு பெற்றாலே உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா சுபத்துவமான வீட்டில் குரு சஞ்சாரம் செய்கிறார். அப்போ அதனால் உங்களுக்கு சிறப்பான ஒரு உடல் போக்கு, சிறப்பான ஒரு ஆயுள் பலம் எல்லாமே உங்களுக்கு உண்டு. அதே போல் நீங்கள் வந்து இந்த குரு எனப்படும் தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை தோறும் நைவேத்தியம் பண்ணி, கொண்டக்கடலை சாத்தி நைவேத்தியம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலும் நல்லது நடக்கிறதுக்கு இந்த குரு உங்களுக்கு சிறப்பான உதவி செய்வார் என்பதில் சந்தேகமே கிடையாது. அதே போல் உங்களுக்கு அதிகமாக இந்த வெளி வட்டார பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக அதுக்கு முன்னாடி தேடிட்டே இருந்தோம். பெரிய வெளிநாட்டுக்கு போகிறது, யூஎஸ்ஏ அந்த மாதிரி அமெரிக்கா போகிறது, பெரிய பெரிய நாட்டுக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்குங்க, விசா கிடைக்கலைங்க அப்படின்னு உள்ளவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த 2025 உங்களுக்கு விசா கிடைக்கும். நீங்கள் கரெக்டாக குறித்த நேரத்தில் வெளிநாடு போவீங்க. வேலை விஷயமாகவும் சரி தான், தொழில் ரீதியான விஷயமா இருந்தாலும் சரி தான், இல்லை குடும்ப ரீதியான விஷயமா சரி தான், இல்லை குடும்பத்தோடு போகிறோம் இதுக்கு முன்னாடி தனியாக இருந்தேன், இப்போ நான் குடும்பத்தோடு கூப்பிட்டு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு உள்ளவங்களாம் சரி தான். அந்த வெளிநாடு பிரயாணம் பண்ணி தொழில் செய்பவர்களுக்கும் குடும்பத்தோட போய் ஹிட்டில் ஆகிறவர்களுக்கும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருடம் ரொம்ப அற்புதமான பலத்தை தரும் என்பதில் சந்தேகமே கிடையாது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ராசியை பார்ப்போம். நம்ம மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.